ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தீபாஸ் ஹோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ரொட்டீன் வீடியோ தான். அதோட பார்த்திங்கன்னா கிச்சன் வந்துட்டு நம்ம ஒர்க் முடித்தோன்னே எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐடியாஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். காலையிலேயே பார்த்திங்கன்னா இப்போ லஞ்ச் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். மதியம் சூடாக சாப்பாடு மட்டும் வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பார், ரசம், சாப்பாடு எல்லாம் தான். சாம்பார்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 நேரத்துக்கு, அதாவது இட்லி தோசைக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட ஒரு தேங்காய் சட்னி அரைச்சோன்னா இதையுமே தொட்டுட்டு சாப்பிட்றலாம். ஸோ அது மாதிரி தான் பிளான் பண்ணுவேன் எப்போவுமே. சாம்பார் தூள், கறி மசால் தூள் இது 2மே பார்த்திங்கன்னா காலியாகிடுச்சு. இன்னுமே அரைக்கவே இல்லை. கடையில் விற்கிற மசாலா பேக்கெட்ஸ் வாங்கி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை இருக்குது. அந்த ஒர்க்கை ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கே 1 வீக் சரியாக போயிடும். இன்னும் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே காலையில் ஒரு டம்ளர் அரிசி சாப்பாடு வச்சுருவேன். ஏன்னா காலையில் சாப்பிட்டு திஷாந்த் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவான். அதுக்காக ஒரு டம்ளர் மட்டும் சாப்பாடு வச்சிடுறது. அதுக்கப்புறமா லஞ்ச் டைம் எப்போ நம்மளுக்கு சூடாக சாப்பாடு வச்சுக்கிறது. சாம்பாருக்கு இல்லை பருப்பு கடையிறதுக்கெலாம் பருப்பு வேக வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு வேக வைங்க. பருப்பு பார்த்திங்கன்னா குயிக்காக வெந்துடும். அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் குழம்பு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ரசம் இருந்தே ஆகணும். என்ன தான் குழம்புல சாப்பிட்டாலுமே ஒரு கரண்டி ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ரசம் வச்சோம் அப்படின்னா அது 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்தில் எப்போவுமே ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காய் போட்டால் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்துப்பேன். அப்புறம் அவரைக்காய் சேர்த்துப்பேன். இந்த முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கும் பிடிக்கிறதில்ல. எனக்குமே அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதனால மெயினாக இந்த 3 காய் தான். காய் எதுவுமே இல்லைனாலுமே தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறும் வெங்காயம் தக்காளியே கொஞ்சம் அதிகமாக போட்டு சாம்பார் வைக்கிறது. அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சீசன்லாம் வந்துருச்சுன்னா இங்கே நம்ம வீட்டில் எப்போவுமே முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார். ஏன்னா நம்ம நெய்பர்ஸ் வீட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மரம் முருங்கைக்காய் மரம் இருக்குது. ஸோ ஆள் மாற்றி மாற்றி முருங்கைக்காய் கொடுத்துட்டே இருப்பாங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா குழம்பு, ரசம் இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மத்தியானம் சாப்பாடு மட்டும் வச்சுக்கலான்ட்டு இன்றைக்கி பொரியல் எதுவும் பண்ணலை. இதில் இருக்க முருங்கைக்காவை காலி பண்ணாவே போதுமாக இருக்கும். கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரைடே, டியூஸ்டே இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு செய்யும்போதே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோதுமை தோசை தான் சாப்பிட்டேன். கோதுமை தோசையெல்லாம் செய்யும்போது உப்பு போட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை சுடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். நான் மற்ற தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு வைக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் அப்படியே நல்லா மொறுமொறுன்னு எடுத்துடுறது. ஆனால் கோதுமை தோசை இல்லை ராகி அடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் சைடு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய தம்பியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ. ஸோ அது ஷேர் பண்ணி 1 வீக் ஆச்சு. ரெகுலராகவே இனிமேல் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மாதிரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போட்டுட்ருக்கேன். வீக்லி ட்வைஸ்னாச்சு லாங் வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன்.
பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்குற வேலை தான். ஸோ அதையும் முடிச்சுட்டு கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன் நான். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம அடிக்கடி வந்துட்டு டீப் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஸோ எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும். டெய்லியுமே கிச்சன் க்ளீனிங்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சாவே போதும், கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த சைடில் இருக்க டைல்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுறலாம். இதுக்குமே ரொம்ப பெருசாக டைம் எடுக்காது, ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். நம்ம இது மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா தான் டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வேலை இருக்கும். ஏன்னா எண்ணெய் பிசுக்கு நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அமேசான்லேருந்து இந்த கிளாத் டிஷ்யூ வாங்கியிருந்தேன் இல்லையா, இது உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க, நிறையா பேர்த்துக்கு அனுப்பிச்சிருந்தேன். வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அம்மாவுமே இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இந்த டிஷ்யூ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை வந்துட்டு குயிக்காக முடியும். நம்ம நார்மலாக கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எண்ணெய் பீஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா, இந்த டிஷ்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை துடைச்சாவே போதும், நல்லா க்ளீன் ஆகிடுது. வேலை குயிக்காக முடியணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இதை ரெகுலர் பேசிஸில் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை மட்டும் வச்சு தான் துடைச்சிட்ருக்கேன். வேறு எந்த லிக்விடும் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை. செராமிக் ஜாரெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதையுமே நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஆக்சுவலாக அந்த செராமிக் ஜாரெல்லாம் பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க, லிங்க் கொடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே ஈரோடில் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஷாப்புன்னு கூட சொல்ல முடியாது, ரோட் சைடில் கடை போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி போகும்போது இங்கே ஈரோடில் கொல்லம்பாளையம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அக்கா வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த அக்கா அந்த இடத்துல இல்லை, வேறு எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. அங்கே தான் வந்துட்டு இவங்கக்கிட்ட நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஈரோடில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ திண்டல் சைடு வந்து போட்டிருக்காங்க. நான் ஒரு 2-3 டைம் பார்த்தேன். அங்கேயுமே நிறையா கலெக்ஷன் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாரெல்லாம் வாங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக உங்கள் கிச்சனை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்போவுமே மொபைலில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. டக்குன்னு நம்ம எங்கேயாச்சும் ரோட் சைடில் விற்கிறாங்கன்னா பார்த்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் வந்துட்டு நம்ம டைல்ஸ் என்ன கலரில் இருக்குது, பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் வச்சா செட் ஆகும், அது மாதிரி ஐடியா பண்ணி வாங்குங்க. அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். எனக்கு என்னோடய கிச்சனில் நான் இந்த சைடு வச்சுருக்க இந்த செட்டப் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நானுமே நிறையா டைம் ஸ்டோரியிலலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட பேஜ் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்திங்கன்னா என்னோடய பேஜ் வந்து தீபா பாஸ்கர்னு இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த பேஜஸ்மே ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சமையல் முடித்த உடனே எப்போவுமே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வுமே வந்துட்டு நல்லா வைப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையும் இருக்காது கிச்சனில். ஸோ கிச்சன் பார்க்குறதுக்கு எப்போவும் நீட்டாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டு. நீங்கள் இந்த ஆப்ஷன் போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். எனக்கு வந்து இதில் 2 வந்து குறை இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். பர்னர் வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் எரியறது கிடையாது. நார்மலாக நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு ஓகே, பட் கெஸ்ட் எல்லாம் வராங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா சமைக்கிற டைமில் ரொம்ப லேட் ஆகும். நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்டவ்வை விட இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஷூட் இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். டிஜிபஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனி நேமில் நான் கான்டென்ட் க்ரியேட்டர் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ப்ராடக்ட்ஸ்க்கு போஸ்டர் மேக்கிங், வீடியோ மேக்கிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இல்லை ஹோம்மேடாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை எப்படி ப்ரமோட் பண்ணணும், அதை எப்படி வந்து சேலுக்கு கொண்டு வரணும், ப்ராடக்ட்ஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு என்ன நீடு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தீபாஸ் ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.